ஸ்ரீலங்காவில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சியாளர் மைத்திரிபால சிறிசேனவினால் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதுடன் புதிய பிரதமராக முன்னாள் ஆட்சியாளர் மஹிந்த ராஜபக்ச நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் சட்ட நடவடிக்கைகளை எடுத்திருந்ததுடன் கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியதுடன் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பதவியேற்றார். வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க வேண்டிய காலப்பகுதியில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டதால் கடந்த வருடம் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக முதல் 4 மாதங்களுக்கான இடைக்கால கணக்கு அறிக்கை நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மங்கள சமரவீரவினால் கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களுக்காக 1765 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்ததுடன் அதில் வெளிநாட்டு கடன்களுக்கு செலுத்த வேண்டிய தவணை தொகையாக 970 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதன்படி குறித்த தொகையின் 55% வெளிநாட்டு கடன்களுக்காக திருப்பி செலுத்தும் தொகையாக காணப்பட்ட நிலையில் 2019ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மார்ச் மாதம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சர் மங்கள சமரவீர அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் இன்று பிற்பகல் 2 மணிக்கு சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் ஆரம்பமாகியது. சபாநாயகர் அறிவிப்பு உள்ளிட்ட சபை நடவடிக்கைகள் நிறைவடைந்ததன் பின்னர் நிதியமைச்சர் மங்கள சமரவீர வரவு செலவு திட்டத்தை வாசித்தார். வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் முன்வைக்கப்பட்ட நிலையில் வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் நாளை புதன்கிழமை ஆரம்பமாகி எதிர்வரும் 12ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. அத்துடன் வரவு செலவு திட்டம் தொடர்பான நாடாளுமன்ற குழுநிலை விவாதங்கள் எதிர்வரும் 13ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளன. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் மொத்த செலவினம் 2,31,200 கோடி ரூபாவாகும். இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான செலவின மதிப்பீட்டு பிரேரணை கடந்த மாதம் 5ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக 2019ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி அளித்திருந்தது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் இன்று காலை 8:30 மணிக்கு கூடிய அமைச்சரவை கூட்டம் சுமார் 1 மணித்தியாலம் இடம்பெற்றது. இதன்போது 2019ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவு யோசனைகளுக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளதாக உள்நாட்டு விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் வஜிர அபேவர்தன தெரிவித்திருந்தார். අඛණ්ඩව වසර ගණනාවක් තිස්සේ